ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனுக்காக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னு பார்த்துக்கலாம் வாங்க. நாம் செய்ய போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட் பாஸ்தா தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடியது. எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா 10 நிமிஷத்தில் பண்ணிவிட்டு நம்ம டிஃபன் சாப்பிட்டுடலாம். இந்த பாஸ்தா செய்ய என்னென்ன பொருள் தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்த்துக்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பு பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அந்த பாஸ்தா வேக வைக்கிறதுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டேன். தேவையான தண்ணி ஊற்றி வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். இந்த பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணாத விட்டுறாதீங்க, அப்படியே அடியில் உட்காந்துடும். பாஸ்தாவை கொட்டிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இடையில கிளறி கொடுங்க. அப்போ தான் பாஸ்தா பாத்திரத்தோட அடியில் உட்காந்து அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போது பாஸ்தா ஒரு சைடு வேகிறதுக்குள்ளே நம்ம இந்த பாஸ்தா செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவையோ எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா, மஞ்சள் தூள், தக்காளி 2, பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது 3, பூண்டு ஓரளவு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 2 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கு. அப்புறம் வெந்த பாஸ்தாவை ஃபில்டரில் போட்டு ஃபில்டர் பண்ணி வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சாச்சு. தேவையான ஆயில் சேர்க்குறேன். ஏன்னா நான் ஒரு கப்பில் தான் பாஸ்தா எடுத்திருக்கேன். அந்த பாஸ்தாவுக்கு தகுந்த அளவுக்கு காரம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் எடுத்துருக்கேன். சரிங்களா? நீங்கள் அளவு அதிகமாக பண்ணிங்கன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க. நான் அந்த ஆயில் சூடானதும் நம்ம பொடியாக கட் பண்ண பூண்டு, பச்சை மிளகாயை சேர்த்தாச்சு. இது கொஞ்சம் நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இந்த பாஸ்தாவுக்கு இந்த பூண்டு, பச்சை மிளகாய் சேர்ந்து வேகிறது தான் டேஸ்ட்டு அண்டு வாசனை எல்லாமே. பூண்டும் பச்சை மிளகாயும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துறேன். வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி சேர்த்துறேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட தேவையான உப்பு சேர்க்குறேன். பாஸ்தாவுக்கு உப்பு போட்டு நம்ம வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலாவுக்கு தேவையானதை மட்டும் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துட்டேன். இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இப்போது ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இது கூட கரம் மசாலா சேர்க்குறேன். கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போன பிறகு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மசாலா நல்லா கிரேவி மாரி வரணும் நமக்கு பாஸ்தா போட்டு கிளறக்குள்ளே. அதனால் தேவையான அளவு தண்ணி சேர்க்குறேன். 1 கப்பு ஃபுல்லாக சேர்த்துட்டேன். நான் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த டைமில் இந்த கிரேவிக்கு உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. நம்ம போட்ட உப்பு கரெக்ட் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. பாஸ்தாவுக்கு உப்பு தேவையில்லை, ஆல்ரெடி போட்டு தான் நம்ம வச்சுருக்கோம். தண்ணி சேர்த்துட்டு நான் அந்த ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்தாவை இதில் சேர்த்துட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டே இருங்க. அப்போ அந்த பாஸ்தாவும் அந்த கிரேவியும் திக்காயிட்டு நல்லா அந்த பாஸ்தா மேலே ஒட்டிக்கும் அந்த கிரேவி. அப்போ உங்களுக்கே தெரியும் இது கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. அப்போ நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிட்டேன். அந்த கிரேவியும் அந்த பாஸ்தாவும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா கலந்துருக்கு. இப்போ கொத்தமல்லியை எடுத்து நம்ம கட் பண்ணி பொடியாக வச்சுருக்க கொத்தமல்லியை நல்லா தூவிக்கிறேன். இது அந்த டைமில் இறக்கக்குள்ளே சேர்த்திங்கன்னா பிரமாதமாக வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய வீட் பாஸ்தா நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே காமிக்கும். நீங்களும் பார்த்து செய்து சாப்பிட்டுட்டு ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கலாம். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பை பை.